ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம ரீசெண்டாக பாட்லுக்கு போனோம்னு சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இதில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஹோல் டே காலையில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நைட் வரைக்குமே வீடியோ எடுத்திருக்கேன், என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாட்லக் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுறேன். இந்த பாட்லக் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் தெரியும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து கூப்பிட்ருந்தாங்க. எங்களுக்கு வந்து சரி ஓகே, ஒரு தடவை போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பிளான் வந்துட்டு ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டாங்க, இந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ப்ரான் 65 எடுத்து வரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஆனால் எப்படி சொல்கிறது, புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், இவங்க எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது கொஞ்சம் கூட இல்லை. எல்லோரும் நம்ம இந்த ஊருக்கு வந்த எல்லாருமே புதுசாக வந்தவங்க தானே அப்படின்றது மட்டும் ஏன்னு தெரில, அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டப்போ கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. பட் நாள் நெருங்க மொதல் நாள் நைட்டு தோணுது, நமக்கு யாரையுமே அங்கே தெரியாதே, நம்ம போய் எப்படி அங்கே கம்ஃபர்டபுளாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள் மனசு சொன்னிச்சு, நீ எங்கே போனாலும் கம்ஃபர்டபுளாக இருப்ப, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி நினச்சேன் அப்படிலாம் எனக்கு தெரில. பட் நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, என்னோடய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நான் வந்துட்டு, எனக்கு அது உள் மனசு சொன்னோன்னே ஒரு தைரியம் வந்துருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு தான் வந்துட்டு ஷ்ரிம்பெல்லாம் வந்து மேரினேஷன் எல்லாம் பண்ணி வச்சோம். ஷ்ரிம்ப் மேரினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் கண்டிப்பாக கொஞ்சம் குவான்டிட்டியில் சீக்கிரமாக வந்து அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பெரிய பையன் சாப்பிட்டு ஓகே தான்மா, சாப்பாடு கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். பட் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. குறைன்னு பார்த்தா அது மட்டும்தான். பட் மசாலா வந்து பிரியாமல் சூப்பராக வந்து பொரிச்சு எடுத்திருந்தேன். இதுதான் அந்த பாட்டில் கூட விஷயம் வந்துட்டு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க, நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சாங்க, நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்தோம். குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன், அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் அங்கே வந்துட்டு சேனல் தெரியாதவங்களும் இருந்தாங்க, தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் நம்ம கமெண்ட்ஸ், நான் சொல்லுவேன் இல்லையா, நம்ம கமெண்ட்ஸ் வரும்போதே கமெண்ட்ஸில் வந்துட்டு அக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் என் மூஞ்சி முன்னாடி வந்துட்டு ஒருத்தவங்க யாருன்னே தெரியாது, அங்கே தான் நான் போய் முதல்ல பார்க்குறேன் அப்படின்னும்போது அவங்க முகத்துக்கு நேராக அதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்கை ஒருத்தவங்க இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க முன்னாடி வந்துட்டு அப்படியே இதெல்லாம் எதையுமே கண்டிக்காமல் சிரிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டேன். உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். என்னையும் அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சாங்க. எப்படி சொல்கிறது, என்ன அது வீடியோஸை பார்த்துட்டு நான் வந்து எப்படி என் ஃபேமிலியை பேசுகிறேன், நான் வந்து அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பசங்களை எப்படி பார்த்துக்கிறேன், எல்லாத்தையுமே அவங்க அழகாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் நம்ம வந்து மனசுக்கு, அதாவது தெரியாதவங்கள இவ்வளோ நல்லா பாராட்டக்கூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி மலர் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சி நம்மளோட மார்னிங் ரொட்டீன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேருக்கும் ஓட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு அன்றைக்கி எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல, ஏன்னா லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய மெனுவும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ப்ளஸ் அன்றைக்கி வந்து லஞ்ச் மட்டும்தான் சாப்பிட்டேன், நைட்டு டின்னரும் நான் வந்து சாப்பிடல. ஸோ அதுதான், அங்கே லஞ்ச் என்ன சாப்பிட்டனோ அதுதான், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலை வந்து முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் கொஞ்சம் வெதுப்பாக வச்சுட்டு தலையில் நல்லா உங்களோட அந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, நெயிலுக்கு முன்னாடி இருக்கிற இடம், நெயில் படாமல் அந்த இடத்த வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள். சீரியஸ்லி முடி கொட்டுறது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு குளிக்கும்போது நரமுடி வந்து வரது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், எனக்கு வந்து 12th கிரேட் படிக்கும்போதே வந்து முடி வந்து நரைச்ச முடி இருந்துச்சு. நான் விட்டுருந்தேன் அப்படின்னா இந்நேரம் என் தலை முடி ஃபுல்லாக வெள்ளையாக இருந்திருக்கும். நான் அப்பையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தலை குளிக்கிறேன் அப்படின்னா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தான் குளிப்பேன். அதுவும் ஊர்லலாம் இருக்கும்போது நல்லா விளக்கெண்ணெய் தலை ஃபுல்லாக வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற விட்டு குளிப்பேன். பட் இப்போ வந்து உடம்பு அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை அப்படின்றதுனால நல்லா எண்ணெய் வந்து நல்லா வார்ம் ஆக்கிட்டு அப்படியே தலைக்கு வச்சுட்டு குளித்தா போதும். உங்களுக்கு எண்ணெய் காய்ச்ச தெரியலையா, தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சுக்கினா கூட போதும், அதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நீங்கள் மசாஜ் பண்ணணும். அதுதான், நகம் படாமல் மசாஜ் பண்ணணும். நகம் பட்டுச்சு அப்படின்னாலும் முடி நிறையா கொட்டும். தலையில் மட்டும் இல்லைங்க, பிம்பிள்ஸ் வரும்போதும் மூஞ்சில் வந்து நகம் படக்கூடாதுன்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க சின்ன வயசாக இருக்கும்போது. உன் மூஞ்சில் வந்து
நகம் பட்டுச்சு அப்படின்னா பள்ளம் பள்ளமாக இருக்கும்ன்ட்டு. நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா தெரியும், மூஞ்சி வந்து பள்ளம் பள்ளமாக இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசில் பிம்பிள்ஸ் வரும்போதுட்டு அது வந்து மூஞ்சி வந்து நோண்டுறது. இப்போ கூட நமக்கு பிம்பிள்ஸ் வரும்போது நீங்கள் ஜஸ்ட் வந்து கட்டை விரலை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நகம் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எதுவுமே தேய்க்காமல் ஜென்டிலாக விட்டீங்க அப்படின்னாவே அது சரியாயிடும். அதே மாதிரி தான் முடியும். நகத்தை போட்டு புரண்டாமல் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த விரலோட டிப்பை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சிங்க அப்படின்னாவே ஹேர் நல்லா ஷைனியாக இருக்கும். முடி கொட்டுறது குறையும். கண்டிப்பாக நிறமுடி குறையுங்க. ஸோ சைட் பை சைடு இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை, அந்த வேலையிலும் போயிட்டு தான் இருக்குது. ஓட்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு 1/2 கப்பில் கொஞ்சம் கம்மியாக ஓட்ஸு, அதுக்கப்புறம் 1 கப்பு ஃபுல்லாக பால், அந்த ரேஷியோவில் எடுத்துப்பேன். இதே மாதிரி 3 பேருக்கும். அதை என்ன பண்ணுவேன், பால்லேயே ஓட்ஸை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் ஹனி போட்டுட்டு, ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ வீட்டில், அப்புறம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம் வீட்டில். எந்த சீரியல்ஸ் வாங்குறதுமே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஓட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஓட்ஸும் வந்து அவ்வளோ நல்லது இல்லை தான். ஆனால் நம்ம அந்த இதெல்லாம் சீரியலை ட்ரை பண்ணும்போது, சீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணுறத விட இது பெட்ரு. ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து இருக்குது. ஆனால் இதில் நம்மளோட வீட்டில் வந்து ஓட்ஸில் வந்துட்டு சுகர் கண்டென்ட் இல்லை. அதனால அது ஒரு சந்தோஷம். பட் கார்ன்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் விட கொஞ்சம் வந்து ஓட்ஸ் நல்லது தான். ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ பெரிய பையன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். அதனால் அவனே அதை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறது. கரெக்டாக பவுல் எடுத்து வச்சு பிரிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடுறது. ஸோ அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால விட்டுட்டேன். எப்போவுமே பசங்க ஒரு விஷயத்தை விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா விட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கட்டத்தில் அது அவங்களுக்கே தகட்டிடும். நம்ம சாப்பிடாதன்னு சொல்லும்போது தான் அவங்க அதை செய்வாங்க. அப்புறம் நிறைய பேர் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஃபோனை யூஸ் பண்ணிப்பேன். அதாவது வீடியோவும் ஷார்ட்ஸும் ஒரே நாளில் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஃபோனில் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். என்னோடய ஃபோனை வந்துட்டு வீடியோ எடுக்க யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் இல்லை ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபோன் யூஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி இதை உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காகவே அந்த கிளிப்பிங் அந்த இடத்துல வச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளில போகிறோம். காலையில் எல்லா வேலையும் முடிக்கணும். பத்தாததுக்கு பெரிய விஷயம், இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் போயிட்டு தான் நாங்கள் பாட்லக்கு போகிறோம். ஸோ காலையில் வழக்கம் போல் தமிழ் ஸ்கூலுக்கு தான் ஃபஸ்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். நான் வந்துட்டு பாட்லக் சந்தோஷத்தில் தமிழ் ஸ்கூல் இருக்குது அப்படின்றதே ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். அப்புறமா இவங்கெல்லாம் நாளைக்கு சாட்டர்டே தமிழ் ஸ்கூல் போயிட்டு தான் அங்கே போவோம் அப்படின்னாங்க. ஐயோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து தமிழ் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 11:30க்கு முடியும். பட் கபிலனுக்கு வந்து டென்னிஸ் கிளாஸ் இருந்ததுனால 12:30 தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். ஸோ 12:30 கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகும்போது 1:40 ஆகிடுச்சு. ஆனால் இந்த ப்ரான் 65 சாதாரண வேலை இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இதை வந்து பாட்லக் ரெசிபியாலாம் எடுக்கக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி குக் ஆகணும் அப்படின்னா, ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது போடணும். அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 நிமிஷம் ஆயிலில் வந்து வேக வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துடணும். திரும்பி அந்த ஆயிலை நல்லா சூடு பண்ணுறதுக்கு 3 நிமிஷமாவது ஆகும். ஸோ ஒரு தடவை நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்னா, ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு தடவை குக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நடை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நிமிஷம் ஆகுது. அப்போது ஒரு தடவையும் போடுறதுக்கு சின்ன கடாய் இல்லையா, 8 நிமிஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா 3.5 கிலோ ப்ரான். 3.5 கிலோ ப்ரானுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 8:15க்கு ஸ்டார்ட் பண்ணி 9:45 தான் முடித்தேன். ஸோ அவ்வளோ டைம் எடுத்துச்சு அது வந்துட்டு குக் ஆகிறதுக்கு. ஏன்னா ஆயில் வந்து அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கும்போது திரும்பி அது சூடாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது. இதை வந்துட்டு பாட்லக் ரெசிப்பியாக வந்து எடுக்கக்கூடாது. நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வாங்கினோமா செஞ்சோமான்னு போயிடணும். ஏன்னா அதுக்கே நமக்கு 3/4 மணி நேரம் ஆகும். இதை பாட்லக் ரெசிபி எடுக்கும்போது 3 மணி நேரம் தாராளமாக ஆகுங்க. அதனால் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க இந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. ஒரே ஒரு குட்டி டிப் என்னென்னா, பெரிய ப்ரானாக வாங்கணும். ஸோ இந்த வேலை இதை தான் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். இந்த மேக்கப் போடுற வேலை இருக்கு இல்லையா, இது எப்படி தெரியுமா நடந்துச்சு. நான் வந்துட்டு கீழே ப்ரானை போட்டுட்டு 4 மினிட்ஸ் அலாரம் வச்சுட்டு வந்துடுவேன். என் வீட்டுக்காரர் வந்து திருப்பி வைப்பார். அந்த 4 மினிட்ஸ் அலாரம் அடிச்சோன்னா அவர் திருப்பின உடனே நான் வந்து கீழே போயிட்டு அதை எடுத்துகிட்டு அடுத்தது நான் சூடு பண்ணிவிட்டு போட்டு வரணும். அப்படி 4 தடவை இந்த மேக்கப் நான் பண்ணுறதுக்குள்ளார 4 தடவை போயிட்டு வந்து தான் நான் அதை போட்டேன். நான் சொன்னேன் இல்லையா 8:15க்கு ஸ்டார்ட் பண்ணேன்ட்டு. இதுக்கிடையில் நான் தமிழ் ஸ்கூலுக்கும் கிளம்பணும், ஸோ அங்கேயும் போகணும் அப்படின்றதுனால ஒரேடியாக நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எப்போவுமே சொல்லுவேன் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் தடவுங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி மாய்ஸ்சரைசர் கூட கொஞ்சம் ஒரு க்ளோ லிக்விட் ஒன்று இருக்கும் என்கிட்ட, அதையும் வந்து
தடவினேன். ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, பாட்டிலுக்கெலாம் போகிறோம், ரொம்ப நேரம் இருப்போம் இல்லையா, கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் தடவினேன். மீதி இருந்ததை கழுத்துக்கு, கைக்கு எல்லாத்துக்குமே நல்லா தடவிக்கிட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு தடவும் போது மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே வந்து முகம் ஃபுல்லாக வந்து இழுத்துடும். அதனால் அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ஐப்ரோ பென்சில் போட்டுக்கிட்டேன். ஐப்ரோ பென்சில் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள், பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணும்போது அது அப்படியே தனியாக தெரியும். ப்ரௌன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ ப்ரௌன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கலருக்கு அதாவது சரியாயிடும். நம்ம இந்தியன் இதுக்கு வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஜல் போட்டுக்கலாம். காஜல் வந்துட்டு நான் வந்து அந்த ஹிமாலயா ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெருசாக இருக்கும் நல்லா. அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு அலர்ஜி இல்லாததாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே வந்து போடல. மேலே காஜல் போடுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஐலைனர் போடுற அளவுக்கும் நான் பிளான் பண்ணலை. ஸோ அதனால் நான் அதை போடல. அதுக்கப்புறமா காம்பேக்ட் மட்டும்தான் போடுறேன். நான் அந்த ப்ரைமர் அதெல்லாம் எதுவும் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க. எனக்கு அதிலலாம் பெரிய உடன்பாடு இல்லை. இதுதான் வந்து என்னோடய என்ன சொல்கிறது, ஃபங்க்ஷன் மேக்கப் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக நான் வேறு எதுவும் போட மாட்டேன். இதுவே எனக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஏதோ மேக்கப் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. அதனால் ரொம்ப சிம்பிளாக போடும்போது மட்டும் தான் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். இது டே அப்படின்றதுனால இந்த மாதிரி காலையிலே போடுறதுனால. நைட்டாக இருந்தேன் அப்படின்னா அந்த க்ளோ லிக்விட் கூட நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிளம்பி போனோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது லிப்ஸ்டிக் தான். நிறைய பேர் லிப்ஸ்டிக் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க. மேபி ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து மேக் ப்ராடக்ட் தான் ரொம்ப பிடிக்கும் லிப்ஸ்டிக்கில். நான் நிறைய வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு மேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் விட இது வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி அப்படின்றதுனால, பெரிய நெக் வச்ச ட்ரெஸ் அப்படின்றதுனால இயரிங்ஸ் மட்டும் போட்டேன். அது மட்டும் போட்டாவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயரிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே நான் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து டர்னிக்காவில் வாங்கின இயரிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயரிங். எப்படி சொல்கிறது, நான் போடும்போதே அப்படியே காது நிறைஞ்ச மாதிரி இருக்கும், முகம் ரொம்ப அழகாக காட்டுற மாதிரி ஒரு இயரிங். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அழகே நம்மளோட பொட்டு தான். பொட்டு வைக்கலை அப்படின்னா என்ன சொல்கிறது. ஸோ அதனால் அப்படியே பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என் முகத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஹேரை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹேரை ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா சிக்கு எடுத்துகிட்டு தலையை சீவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை, முடி நிறையா கொட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே ஹேர் ட்ரையர் நல்லதில்லை தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஹேர் ட்ரையரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூலு, ஹாட்டு, வார்மு அது மாதிரி. நீங்கள் கொஞ்சம் கூலிங் மூடில் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. ப்ளஸ் இங்கே இருக்கிற வெதருக்கு நம்ம வந்து அதுவும் வெளில உடனே போகிறோம் அப்படின்னும்போது தலை குளிச்சுட்டு நம்ம வந்து ஹேர் ட்ரையர் போடாமல் போகவே முடியாது. கண்டிப்பாக ஒரே நாளில் நமக்கு வந்துட்டு ஜன்னியே வந்துடும். அந்தளவுக்கு இருக்குது வெளியில் குளிர். ஸோ அதனால் நல்லா ஹேரை ட்ரை பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு கிளம்புற அளவுக்கு நமக்கு அவ்வளோ டைமும் இல்லை, நம்ம வேலையும் செஞ்சுட்டு கிளம்பணும் அப்படின்னும்போது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறத சம்மரில் தவிர்த்துக்கலாம். ஆனால் வின்டரில் வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா நான் ஒன்று பார்த்து வாங்கும்போது அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எப்போவுமே வாங்குகிறேன் இல்லையா. அது என்னோட இது இன்னொருத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ட்ரெஸ் வந்துட்டு நான் இது வந்து இந்த கலருக்கும் எனக்கும் ரொம்ப வந்து எனக்கு என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கலர் அப்படின்னு சொல்லுவேன். பெரிய ஸ்டோரியே இருக்குது இந்த கலருக்கும் எனக்கும். ஸோ அதனால் இந்த கலர் வாங்கிட்டு ஏதாவது ஒரு பிடிச்ச சந்தோஷமாக இருக்க அன்றைக்கி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வெயிட்டெல்லாம் குறைஞ்சோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் எல்லோரும் சொல்கிற அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் தெரிகிற அளவுக்கு நான் அவ்வளோ ஒல்லியாலாம் ஆகலை. வெயிட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ குறைஞ்ச வெயிட் சொல்கிறேன், அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஒல்லியாக தெரிகிற மாதிரி தான் எனக்குமே தெரிஞ்சுது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு சந்தோஷம் தான். ஆனால் எனக்கு அது லாங் ட்ரெஸ் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கிளம்பி வந்து கூட நான் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வேலை எடுத்துச்சு. இதுக்கப்புறமும் இன்னொரு நட போடுற அளவுக்கு இருக்குது. ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். பசங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது. அன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் இருந்துச்சு அவனுக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து அவர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ சைடில் வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போனேன் அப்படின்னா தான் ரிட்டன் வந்த உடனே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து படுக்க முடியும். இல்லை அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எப்போயுமே நம்ம வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிடணும். க்ளீன் பண்ணுற வேலையை அப்பப்போ முடிச்சிடணும். அப்போ நமக்கு வேலையே இல்லாத மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ குட்டி குட்டி வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹாப்பியாக சந்தோஷமாக கிளம்பிடலாம். நிறைய பேர் ஏன் முடியை நீங்கள் கட்டவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய ஷார்ட்டில் பாருங்கள், முடி வந்து கீழே வீட்டில் இருக்கும்போது போனிடெயில் போட்டு தான் இருப்பேன். வெளில எங்கேயாவது போகும்போது வேறு வேலை எதுவும் இல்லை அப்படின்னா தான் அந்த முடியை வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போவேன். ஸோ அதனால் சம்டைம்ஸ் கட்டியும் இருப்பேன், சம்டைம்ஸ் முடியை வந்து கட்டாமல் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டும் இருப்பேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் ஃப்ரீ ஹேர்ஸ் விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம முடியை கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால் அது வரைக்கும் இந்த மாதிரி விட்டு ஜாலியாக இருந்துக்கலாம்.
1:30 மணி வரைக்கும் எப்படி பசி தாங்க போகிறனோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பசி தாங்கிட்டாங்க. போயிட்டு வாய் சாப்பாடு வாய்க்குள்ளே போனோன்னே அப்படியே உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய பேரோட பேர் தெரியாததுனால யார் என்ன ஃபுட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் கேட்ட வரைக்கும் மீன் குழம்பு வச்சவங்களோட முகம் ஞாபகம் இருக்குது. முட்டை பெரட்டல் வச்சுருந்தவங்களோட முகம் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நான் என்னோடய பிரச்சனையை சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரே டைமில் ஒருத்தவங்களோட பேரும் முகமும் வந்து மனசில் பதிஞ்சிடாது. கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு. கொஞ்சம் 2, 3 தடவை பார்த்து பேசினா தான் வந்து கொஞ்சம் இதுவாகும். ஸோ அதனால் பட் எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு வந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. ஸோ தமிழ் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா பார்ப்பேன் 1 ஹவர்னு காட்டுமா, திரும்பி கொஞ்ச நேரம் போகணுன்னு பார்ப்பேன், அப்பயும் 1 ஹவரே காட்டும். என்னடா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுனால அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து காரெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ட்ரக்கில் தான் எடுத்துகிட்டு போவாங்க டெலிவரிக்கு, இல்லை இந்த இந்த கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு அப்படின்னா அந்த மாதிரி. அதனால் அதை ஷூட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தாங்க ஃபுட்டு. நிறைய ஹெல்தி ஆப்ஷனும் இருந்துச்சு. பிரியாணி 2, 3 பிரியாணி இருந்துச்சு, சூப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய டெசர்ட்லாம் வீட்டிலேருந்து செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் அது பக்கமே நான் போகலை. இது நமக்கு அது தேவையில்லை, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்பப்போ மீட் பண்ணிப்போம், பட் இது மாதிரி ஒரு பிளான்டாக சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கேட்டு எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. நல்லா பண்ணுறீங்க, வீடியோ சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுங்கள், எங்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1, 2 பேர் வந்துட்டு இல்லை கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தயங்கிட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. குட்டி குட்டி கேமெல்லாம் வச்சாங்க. என்ன இதுனாலும் சரி, இந்த படம் பேர் சொல்லி கண்டுபிடிக்கிறது, பாட்டு பேர் சொல்லி கண்டுபிடிக்கிறது, இது கண்டிப்பாக இருக்கும் எல்லா பாட்டுலக்குள்ளேயும். ஸோ அந்த மாதிரி இதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் அங்கே எடுத்த 2, 3 ரீல்ஸை கூட நான் இன்னும் போடாமல் இருக்கேன். ஸோ அது எல்லாமே போடுறேன். அதுக்கப்புறம் குட்டி கேம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பால் கேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பால் வச்சு அதை அடிக்கிறது. கவன் வந்து ஃபுல்லாகவே அடித்தேன் 5 பாலுமே. எனக்கு அது 5 கப்புமே கீழே விழுகிற அளவுக்கு. பட் நான்லாம் ட்ரை பண்ணேன், என்னால் ஒன்று கூட முடியல. அவர் வந்துட்டு ஒரு 2 இது ட்ரை பண்ணார், அவரால் 2 இது போட முடிஞ்சுது. கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு சூப்பராக வந்தோம். எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன் மெமரி. அது மட்டும் இல்லை, புதுசாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. லேர்னிங் இருந்தால் நம்மளோட என்ன சொல்கிறது ஏஜ் நமக்கு மெச்சூர்ட் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். அதுக்கப்புறமா காஸ்கோ கிளம்பிட்டோம். அங்கே இருந்துட்டு காஸ்கோ போயிட்டு பால், வீட்டுக்கு தேவையானது ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு ரிட்டன் கிளம்பணுங்க. காஸ்கோவில் இந்த காஸ்கோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு. நம்ம எப்பவுமே பியூரியா போவோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் பெருசு. ஸோ இங்கே வந்துட்டு ஆனால் என்னென்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அங்கே வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே கொஞ்சம் குழம்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கடைக்கு வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஒவ்வொன்றா தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். பெருசாக ஒன்றும் ஆஃபர் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் விலைவாசி ஏற்றம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது மட்டும் ரியலைஸ் பண்ணேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக ஒரு $1, $2 அந்த மாதிரி ரேட் ஏறி இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அப்படியே அன்றைக்கி வந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே சாப்பிட்டுட்டு வந்தோம் இல்லையா, வந்துட்டு காஸ்கோ வந்ததுலேருந்து கவனுக்கு வந்து வயிற்று வலி ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போயிட்டு வாந்தி எடுத்தா, அதுக்கப்புறமா லூஸ் மோஷன் மாதிரி போச்சு. எப்படிடா வீடு போகிறோன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளார இடையில ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதனால் அவனுக்கு வந்து சாப்பிட்டது ஏதோ வந்து ஒத்துக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டான். 24 ஹவர்ஸ் ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக வந்துட்டு வாந்தி எடுத்துகிட்டு இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா வாயெல்லாம் புண்ணாக தான் இருக்குது. ஸோ தயிர் சாதம், பால், ப்ரெட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா சரியானதுக்கப்புறமா தான் ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சிறுசாக இருக்கிறதெல்லாம் பெருசாகிடுச்சிங்க. இந்த கிரேப்ஸ் பாருங்கள், ஒரு கிரேப்ஸ் ஒன்று இந்த கொய்யாப்பழம் இருக்கும் இல்லையா, குட்டி கொய்யாப்பழம் அந்த மாதிரி இருந்துச்சு. கொய்யாப்பழம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த கொய்யாப்பழம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொய்யாப்பழம் சான்ஸே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ வாசனை. அதே மாதிரி ஒரு பழம் எடுத்தோம் அப்படின்னா 2 பைட்டில் போயிடும். வந்து எப்படி சொல்கிறது, டேஸ்ட் வந்து அப்படியே ஒரு இனிப்பு, கொஞ்சம் கூட துவர்ப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தேவையானது எல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. பில் எவ்வளோ வந்திருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், காஸ்க்கு போனாவே இந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு இங்கே பிடிச்ச ஷாப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அடிக்கடி ஸ்கூலில் என்கிட்ட உனக்கு பிடிச்ச கடை என்ன பிடிச்ச கடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்போ கேட்டாலும் என்னோடய வாயில் ஃபஸ்ட்டு வர்றது காஸ்கோ தான். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.